Hello friends, வணக்கம் and welcome to Karthikha channel. நம்ம சேனல்ல ஏற்கனவே நவ்ரா பீட்ஸ் உடைய vlog வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அதோடைய தொடர்ச்சியான செகண்ட் எபிசோட் தான் இது. நவ்ரா பீட்ஸ் உடைய ஷாப்ல என்ன மாதிரி எல்லாம் ஜுவல்லரி மேக்கிங் கிட் அவைலபிளா இருக்கு, அதை வச்சு எப்படி ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செயின்லாம் வந்து கிட்ஸே செய்யலாம். ஸோ லீவ் டைமில் குழந்தைங்கள வந்து நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு வீட்டில் வந்து உங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ப்ரைஸும் வந்து ஓவர் ப்ரைஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ப்ரைஸ் ஒன்றுனா நீங்கள் ரொம்ப அசந்துருவீங்க. இந்த மாதிரி அழகான செயின் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்டன் செட்டோடு உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மிக்கி மவுஸ், ஃப்ரோசன், பார்பி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெண்டன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வந்து காம்பினேட் பண்ணலாம். நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 30 rupees தான் ஆகுது. ஜஸ்ட் 30 rupees தான். அண்ட் இந்த செட் வேணும் இல்லையா, இதை கோக்கிறதுக்கு இந்த செட் இருக்குது இல்லைங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் மிக்கி மவுஸ் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ நான் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கார்ட்டூன் போட்ட பெண்டன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வீடியோவில் பாருங்கள் தெரியும். இது 30 rupees அண்ட் இது வந்து 30 rupees. பெரியவங்க செய்கிறதுக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான கிட்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரேஞ்சில் இருக்குது. என்ன மெட்டீரியல் உள்ளே இருக்குது, என்ன மாதிரி பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் மாறும். ஸோ ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து தாராளமாக அதிகமாக நீங்கள் ப்ராஃபிட்க்கு இதை வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம். தெரிஞ்சவங்க கிட்ட நியர்பை ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து நேரடியாக போய் கூட நீங்கள் அழகாக சேல் பண்ணலாம். நம்மளுடைய ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோடைய எபிசோட் 1 போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாப்பிங் விலாக் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நவ்ரா பீட்ஸோடைய விலாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு அங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செலவு வந்து இவ்வளோ தான் ஆகுது. பட் நீங்கள் சேல் பண்ணும்போது இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் வந்து அதை வந்து சேல் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் கூட இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே ஜுவல்லரி மேக் பண்ணிக்கலாம். ஆர் சேல்ஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போது கிட்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் இது. கிளாஸில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரியை பேஸாக வச்சு ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்கள் பெண்டண்ட்டாக. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்ஸ் ஜுவல்லரி எப்படி செய்கிறது, பெரியவங்களுக்காக ஜுவல்லரி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சாம்பிளுக்கு இதில் ஒன்று அதில் ஒன்று எப்படின்னு செஞ்சு காட்டணும்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்காகவும் எக்ஸ்க்ளூசிவாக ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வருது பாருங்கள். கிட்ஸ்க்கான நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டர்னில் இருக்குது. இந்த மாதிரி த்ரெட் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. இந்த உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்டன்ட்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து அவங்க கோர்க்கணும். இந்த கலர் நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதில் கலர்ஸ்லாம் கூட இருக்குது. இது நான் காமிச்ச மாதிரியே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிட்டு போய் குழந்தைங்கள செய்ய சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீட்ஸ், இந்த மாதிரி பீட்ஸில் கொடுக்கலாம் கலராக. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கலருக்கோ 2 கலருக்கோ மட்டும்தான் குழந்தைங்களால் மேட்சிங்காக போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து குழந்தைங்களால் மேட்சிங்காக போட முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன 30 rupees கிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் தான் இருக்குது. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணணும், அவ்வளோதான். இது எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படுது. ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இதுக்கு மேலே இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆறுறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். நல்லா ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து கழண்டி வராமல் இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், லாங் லைஃப் வரும். அதனால் ஆறுறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்துருவோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த குழந்தைங்களோட கிட்லேருந்து எப்படி ஜுவல்லரி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது ஆறி இருக்கும், வந்து நம்ம இதை திருப்பி கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். அதோடைய கிட்லேருந்து ஓப்பன் பண்ணதுக்கு இவ்வளோ பீட்ஸ் நமக்கு கலராக கொடுத்துருக்காங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக். இது எலாஸ்டிக்கில் இந்த பீட்ஸ் எல்லாம் கோக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வியர் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு இப்போ செய்முறை பார்க்கலாம்.
நார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ்க்கெலாம் நாட் போடுவோம் இல்லையா, ஷூ லேசஸ்க்கெலாம் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன நாட் தான் போட போகிறாங்க. அந்த நாட் கழலாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம நாட் முடிச்சுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் கூட அது வந்து பிரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக, செக்யூரிட்டிக்காக அது மாதிரி செய்கிறாங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்ட கட் பண்ணிட்டோன்னா இது ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பித்தோம் இல்லையா, அது நேரம் ஆறி இருக்கும், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பெண்டன்ட்டையும் செயினையும் இணைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவல்லரிலையும் நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது ஆறிடுச்சு. அதையும் நம்ம ஒட்ட கட் பண்ணிட்டோம். டடாங், 2 ஜுவல்லரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 150 ருபீஸோடைய கிட்ட வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, நடுவில் சேர்க்கறதுக்கு பீட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது. இது பேர் வந்து டோரின்னு சொல்கிறாங்க. நம்ம பின்னாடி காலத்தில் செயினை வந்து டைட் பண்ணுவோம், லூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது பேர் டோரின்னு சொல்கிறாங்க. ஸ்டட் இதுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ஹங் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீர்வேர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து செயின் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும், செக்யூர்டாக இருக்கலாம். ஸோ இந்த கிட் வாங்கும்போதே அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க, இதுவும் வாங்கிக்கோங்க, நான் அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது 2 இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி மேக் பண்ண முடியும். ஸோ இது பேர் வந்து கியர் லாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கியர் லாக்கை போட்டுட்டு அப்புறம் இந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போடுறாங்க இன்வெர்ட்டடாக. அப்புறம் டோரியை உள்ளே அனுப்புகிறாங்க. அடுத்தது டோரிக்குள்ளேருந்து எடுத்து அகெயின் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி விட்டாங்க இல்லையா, அந்த கோனிக்கல் ஷேப்பில், அதுக்குள்ளே அகெயின் உள்ளே விடுறாங்க கியர் லாக்குள்ளே. ஃபஸ்ட்டு கியர் லாக்கில் போட்டாங்க, அடுத்தது இந்த கோனிக்கல் ஷேப்புக்குள்ளே விட்டாங்க, அடுத்து டோரியில் விட்டாங்க, அகெயின் டோரியிலேருந்து வெளில வந்த இந்த கோனிக்கல் ஷேப் அகெயின் வந்து கியர் லாக்குள்ளே விடுறாங்க. ஸோ டோரி கிட்ட இந்த கோனிக்கலை நல்லா ஒட்ட கிட்டக்க டைட்டாக எடுத்துகிட்டு போய் டைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த லாக் இருக்குது இல்லைங்களா, கியர் லாக், அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்ட வச்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க, லாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ தட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எக்ஸஸ் கியர் ஒயரை இப்போ கட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொசீஜர் அப்படியே இந்த சைடு நம்ம இப்போது ரிப்பீட் பண்ண போகிறோம், பார்க்கலாம். நல்லா ஒட்ட டைட் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். லைக் இந்த பீட்ஸும் இந்த டோரியும் எண்ட் டு எண்ட் கிட்டக்க இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணி இழுத்து ஒட்ட நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து பீட்ஸ்க்கு நடுவில் கேப் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு நெக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இயரிங் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பேர் ஃப்ளாட் பென்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக அவங்க. ஸோ இங்கே மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த சைடு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ், அண்ட் இது வந்து டாப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இயரிங்க்கு.
டாப் இருக்க சைடில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஒன்று போட்டாங்க, அடுத்தது இந்த ஸ்டீல் கனெக்டர் ஒன்று போட்டாங்க, அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பீட் போட்டாங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய தேவையான வளையத்துக்கு இதை வளைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கம்பி இருந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி நல்லா ஒட்ட நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இதை வந்து பெண்ட் பண்ணிட்டாங்க. பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காதுக்கு தோடு இருந்துச்சு இல்லைங்களா, ஸ்டட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இதில் மாட்டிட்டு அடுத்தது இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு இயரிங்காக மாட்டிக்கலாம், பின்னாடி திருகாணி போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து திருகாணி போட்டு இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. யாருக்காவது கிஃப்ட் பண்ணும்போது கூட முக்கியமான பர்சனுக்குலாம் நம்ம கையால் செஞ்ச ஒரு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்க அதை அணிஞ்சிட்டு வரும்போது நம்ம அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். ஸோ உங்கள் கையால் செஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், நீங்களே செஞ்சு நீங்களே போட்டு அழகு பார்க்கலாம். அண்ட் இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் செய்யலாம். அடுத்து 350 rupees செட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜுவல்லரி எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அழகாக இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இப்போ இதை லாக் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கியர் லாக் எடுக்கிறாங்க, கியர் லாக்கில் இன்சர்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லா செயின்லேயும் ஒரு ஹூக் வரும் இல்லைங்களா, மாதிரி ஹூக் இருக்குது, அதில் போட போகிறாங்க. மாட்டிட்டு அகெயின் கியர் லாக்குள்ளே விட்டு வெளில எடுத்துகிட்டு டைட் பண்ண போகிறாங்க. கியர் லாக்கை வந்து ஒட்ட கொண்டு போயிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸ் வயரை கட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ஒட்ட எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறோம். ஸோ தட் ஒரு பீட்ஸ்க்கு நடுவில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்ட டைட்டாக பண்ணிடுறோம். இன்னொரு எண்டில் கியர் லாக் போட போகிறோம். கியர் லாக் போட்டுட்டு அந்த ஹூக் மாட்டுறதுக்கு இன்னொரு எண்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், செஞ்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டெட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 2 செட்லேயே 2 பீட்ஸ் எடுத்துருக்கோம். ஃப்ளாட் பின் ஒன்று இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டெட்டில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மாட்டிட்டு டைட் பண்ணி விட்டுற போகிறாங்க. அவ்வளோதான். அழகாக உங்களுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களே இங்கே வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக அவங்களே வச்சுருக்க கிட்டாக வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் தனித்தனியாக பீட்ஸ் நீங்களே சூஸ் பண்ணலாம், இந்த கனெக்டர் நீங்களே சூஸ் பண்ணலாம், என்ன பெண்டன்ட் நீங்களே சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி வாங்கிட்டு போய் நீங்கள் செஞ்சு சேல் பண்ணலாம். இதை சூஸ் பண்ணி கொடுத்து இங்கேயே செய்ய சொல்லி வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இப்போ இந்த ஜுவல்ஸ்லாம் எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அந்த கிட்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டூல்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கும் கார்த்திகா, நாங்கள் எப்படி வாங்குறது, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஜுவல்லரி மேக்கிங் டூல் கிட் இது வந்து 500 rupees ஆகுது. இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு என்னென்ன ஒன்றுனா காமிக்கிறேன். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒன்ஸ் இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஜுவல்லரி மேக்கிங் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு கிட்டாக கொடுக்குறாங்க. நம்மலாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரகரகமாக விதவிதமான பெண்டன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஜும்காஸ், ஹேங்கிங்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதோடைய ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் இதெல்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான கார்த்திகா ரெசிபீஸையும் தொடர்ந்து பாருங்கள். Thank you so much, friends. Take care. Tata. Bye.